சென்னைக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் மற்றொரு வெள்ளமும் தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையும் வரப்போவதாக எச்சரித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேரிடர் மேலாண்மை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் வந்தது புயல் வந்தது, ஆனால் அங்கே மழை மட்டும்தான் வந்தது. அதான் நான் சொன்னேன், நேற்று சென்னை, இன்று நெல்லை, நாளை எங்கே எந்த ஊருக்கு நான் வரலாம். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம்னு நாங்கள் மட்டும்தான் தொடர்ந்து கத்திக்கிட்டு வரோம். கேட்கறதுக்கு யாரும் இல்லை. 15 வருஷமாக சொல்லிட்டு வரோம், தயார் நிலையில் இருக்குன்னு. எவ்வளோ காலமாக சொல்லிட்டு இருக்க போகிறோம், இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் சொல்கிறேன், சென்னைக்கு அடுத்த 5, 6, 7 ஆண்டுகளுக்குள்ளே அடுத்த பெரிய வெள்ளம் வரும். ஆனாலும் அப்போது தயார் நிலையில் இப்போ திட்டம் கொண்டு வருவாங்களா இல்லைன்னு தெரியல. தமிழ்நாடு மக்களும் ஒன்று புரிஞ்சுக்கணும், வெள்ளத்தை தடுக்க முடியாது, புயலை தடுக்க முடியாது. அந்த புயலால் பாதிப்புகளை தடுக்கலாம். ஜப்பான் நாட்டில் அடிக்கடி நிலநடுக்கம் வருவாங்க. அப்போ வரப்போ அங்கே இருக்கிற மக்கள், குழந்தையிலேருந்து கிளாஸ் ரூம்லேருந்து அவங்களுக்கு நிலநடுக்கம் வந்ததுன்னா என்ன செய்யணும்? அங்கே இருக்கிற நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் அந்த தயார் நிலையில் இருக்கிறாங்க அங்கே. அதே போன்று தான் இங்கே பள்ளிக்கூடத்துலேயும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா என்ன அது கற்றுக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பொதுமக்களும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நான் இன்னைக்கு வேடிக்கையாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா இது பெரிய பிரச்சனை வரப்போகுது வரும் காலத்தில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.